தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாததை செய்த தேசிய மக்கள் சக்தி. மக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகம், போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை. உலகில் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாத ஒரு செயற்பாட்டை தேசிய மக்கள் சக்தி செய்துள்ளதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து தனிப்பட்ட ரீதியில் சம்பளம் எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை என்றும் அனைத்து சம்பளங்களும் கட்சியின் நிதியத்தில் வைப்பிலிடப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மட்டுமன்றி உலகில் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் இவ்வாறு செயற்பட முடியாது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான ஒழுக்க விதிகளை கொண்டதாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி என்றும், தேசிய மக்கள் சக்திக்கென்று ஒரு கலாச்சாரம் உள்ளதாகவும், நாம் எம்மை கவனித்துக் கொள்கின்றோம் என்றும், வாகனத்தின் எரிபொருள் மற்றும் தொலைபேசி கட்டணம் செலுத்துவதற்கு கூட நாங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளை தாண்டி எங்களுக்கு உணவு கூட மக்கள் தருவதாகவும், இதனை தாண்டியும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கட்சி உதவினால் மாத்திரம் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அனைவரும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகின்ற சம்பளத்தை தனியாக எடுத்துக்கொள்வது, கட்சி நிதியத்தில் வைப்பிலிடப்பட்ட பின்னதாக அங்கிருந்து பெற்றுக்கொள்வதும் வெவ்வேறு விதமானவை என்றும் அவர் இந்த விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் இந்த விடயம் தொடர்பில் தெரிந்தவர்கள் முறைப்பாடு செய்தாலும் அந்த விடயம் தொடர்பில் சந்தேக நபருக்கு தகவல் செல்கின்றது என்று பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவித்தல் ஒன்றினை விட்டுள்ளனர். அதாவது இவ்வாறு சந்தேக நபர்கள் தொடர்பில் தங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு தெரியாத முறையில் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு தொலைபேசி இலக்கத்தினை அறிமுகம் செய்துள்ளனர். அதாவது 1997 என்ற அவசர இலக்கத்திற்கு உடனடியாக அழைப்பினை மேற்கொண்டு உங்களுக்கு தெரிந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் நீங்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்றும், எனினும் அவ்வாறான முறைப்பாடுகள் செய்பவர்கள் தொடர்பில் எந்தவிதமான தகவலும் வெளிவராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர இலக்கமானது குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல், பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் அறியப்படுத்த முடியும் என்றும், அது மட்டுமல்லாது அண்மை காலமாக போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் வருவதற்கு முன்னதாகவே இவர்கள் இதனை கூறப்போகின்றார்கள் என்று சந்தேக நபர்களுக்கு செல்கின்ற தகவல்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே இவ்வாறான ஒரு செயல் திட்டத்தினை கொண்டு வந்துள்ளதாக போலீசார் பொதுமக்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் அறிவித்துள்ளனர். அதன்படிதான் இவ்வாறான சந்தேக நபர்கள் தொடர்பில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினாலும் உங்கள் தொடர்பில் எந்தவிதமான அடையாளங்களும் வெளிவராது என்றும் போலீசார் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு மற்றும் சப்ரகமுவா மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் மாத்திரம் அவ்வப்போது மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக இன்றைய தினம் வெளியான வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கையின்படி ஓவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை, ஹம்பாந்தோட்டை போன்ற மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் காற்றுடன் கூடிய மழையே பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவா, வடமேற்கு போன்ற மாகாணங்களிலும் சில இடங்களில் மாத்திரம் காலை வேளைகளில் மூடு பனி நிலவும் என்றும், மேலும் சில பகுதிகளில் மாத்திரம் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என்றும், ஆகவே இந்த சந்தர்ப்பங்களில் அப்பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாது அதிகாலையில் அதிகளவு பனிமூட்டம் நிலவுவதன் காரணமாக வீதியில் வாகனங்களில் செல்பவர்கள் அவதானமாக வாகனத்தை செலுத்த வேண்டும் என்றும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.